ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ள போகிற வேத வசனம் யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், முன்மாறி பின்மாறி காலத்திற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு நடுவில் ஊற்றப்படும் போது வாலிபர்கள் தம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் இருப்பார்கள். அதான் உண்மை. இப்ப தீர்க்க தரிசன அபிஷேகம், தரிசனங்கள், சொப்பனங்கள் இவைகளை காண்கிற ஒரு கிருபை. நிறைய ஆட்கள் இப்பொழுது பொய்யாய் தரிசனங்களை காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் உண்மையாய் காண்கிறவர்களும் இருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய உண்மையான தரிசனங்களை பார்க்கிற அநேக வாலிபர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் தங்கள் கற்பனைகளை, தங்களுடைய எண்ண ஓட்டங்களை தரிசனம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அது புரிந்துவிடும். இது என்னவென்று தெளிவாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுவார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார், சொல்லி கொடுப்பார். அதிலிருந்து நாம் எப்படி விலக வேண்டும், தப்பித்து கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஆண்டவர் நம்மோடு தெளிவாக இடைபடுவார். இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப சிலரே இந்த செய்தியை கேட்கிற நீங்களா கூட இருக்கலாம், அல்லது வேறு எவராவது இருக்கலாம். எனக்கு அபிஷேகம் இல்லை, நான் மாம்சம் தானே, ஏன் மேல ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை, எனக்கு அந்நிய பாஷை இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அந்த கிருபை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். மாம்சமான யாவர் மேலும் என்றால் எல்லாரையும் குறிக்கும். யாரையும் ஒதுக்கி விட்டு நிறமோ, ஜாதியோ, எண்ணமோ, மதங்களோ அல்லது வேறு நாட்டவரோ இதெல்லாம் அங்க இருக்காது. கர்த்தர் மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவார். அப்ப சில நேரங்களில் சிலருக்கு அடையாளங்கள் இருக்காது. அதாவது அந்நிய பாஷையின் அடையாளம் இருக்காது, அல்லது வரங்கள் இருக்காது. ஆனால் ஆவியானவர் கூட இருப்பார். என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆவியானவர் அந்நிய பாஷை என்கிற அடையாளத்தோடு வரும்போது, அந்த காரியங்கள் அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தோடு ஒரு மனிதனுக்குள்ள வெளிப்படும் போது அந்த காரியங்கள் வேறு. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நமக்கு அறிமுகப்படுத்துவதே ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொந்த இரட்சகராக நாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனக்கண்களை திறப்பதே பரிசுத்த ஆவியானவர் தான். பல நேரங்களில் நம் ஆவியானவரை அறிகிற அறிவுக்குள் நாம் வருவது இல்லை. அதனால்தான் அந்த அந்நிய பாஷை சிலருக்கு கிடைப்பதில்லை. சிலர் இந்த அந்நிய பாஷையை கொச்சைப்படுத்துவார்கள். சிலர் இந்த அந்நிய பாஷையை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் பைத்தியக்காரர்களை போல பேசுகிறார்கள் என்பதையெல்லாம். ஆனால் மாம்சமான தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆவியானவர் ஊற்றும் போது அங்கே தீர்க்க தரிசனம் உண்டாகும், அங்கே சொப்பனம் உண்டாகும், வாலிபர்களுக்குள்ள தரிசனம் உண்டாகும். இந்த காலை வேளையில் நாமும்
தரிசனம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு நேராக தான் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். நீங்க வேதத்தில் கவனமாய் கவனித்து வாசித்தால் 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் தாவீது தன்னுக்கு பின்பு வரக்கூடிய ராஜ்யத்துல வரக்கூடிய ராஜா யார், அதோனியாவா அல்லது சாலமோனா என்பதை குறித்து ஒரு வாக்குவாதம் அங்கே உண்டாகும். நாத்தான் வேகமாக வந்து நாத்தான் சொல்லுவான். நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தாவீதினிடத்துல வேகமாய் வந்து சொல்லுவார். பெத்ஷெபாள் இடத்துல வேகமாய் போய் சொல்லுவார், இந்த என்னுடைய ராஜ்யத்திற்கு எனக்கு பின்பு அதோனியா ராஜாவாக வருவான் என்று எப்பொழுதாவது ராஜா சொல்லியிருக்கிறாரா? இல்லைதானே. அதற்கு பெத்ஷெபாள் இல்லைதானே, சாலமோன் தானே ராஜாவாக வருவார் என்று அவ தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க, கர்த்தரதை சொல்லியிருக்கிறார். இப்ப நாத்தானும் போவார், பெத்ஷெபாளும் போவார்கள். இவங்கள் எல்லாம் போய் தாவீதினிடத்துல கேட்டபோது தாவீது சொல்வார், எனக்கு சர்வ வல்லவர் சாலமோன் தான் எனக்கு பின்பாக வருகிற ராஜா என்று சொல்லியிருக்கிறார் என்று அந்த ராஜ்யத்திற்கான அந்த ராஜாவின் வேலைக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறது இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்க முடியும். இதுதான் தரிசனம். ஒரு ராஜ்யத்தை குறித்த தரிசனம், ஒரு வீட்டை குறித்த தரிசனம், ஒரு சபையை குறித்த தரிசனம், நம்முடைய காரியங்களை குறித்த ஒரு தரிசனத்தை ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார். மறந்துவிடக்கூடாது. 2வது, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வாஞ்சையோடு கூட நாம் வாஞ்சிக்கும் பொழுதுதான் அந்நிய பாஷையினுடைய அடையாளங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படும், வரங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படும். ஒரு அம்மா, ஒரு முறை நான் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு பிரயாணப்பட்டு வருகிற வழியில் ட்ரெயின்ல ஒரு விசுவாசி அவர்களை சந்திக்க நேரிட்டது. அப்ப அந்த அம்மா கேட்குறாங்க, வயதான தாயார், அவங்க கேட்குறாங்க, பாஸ்டர் ஐயா நீங்கள்லாம் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு பெரிய டீம் போயிருந்தோம். அப்போ நான் சொன்னேன், அபிஷேகம் பெறாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இல்லை, நிறைய பேர் செய்கிறாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னுச்சு அந்த அம்மா, வயதான அம்மா. நாங்கள் சொன்னோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே. அப்போ உடனே அது ஒரு பேப்பரு, ஒரு பேனா, நோட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. வந்து எங்கள் நடுவில் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா, நாங்கள் வாலிபர்கள், அந்த அம்மா வயதானவங்க, அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு தம்பி என்னென்ன வரங்கள் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு. என்னடா இந்த அம்மா ஏதோ குட்டையே குழப்பம் வந்திருக்குன்ட்டு, உங்களுக்கு இப்போ என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்? இல்லைப்பா, ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றிருந்தா வரங்கள் இருக்கணும்ல, உங்களுக்கு திட்டம் சொல்லுவீங்களா? அற்புதம் நடக்குமா? அந்நிய பாஷை பேசுவீங்களா? பற்பல பாஷை பேசுவீங்களா? பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவீங்களா? சுகமாக்குவீங்களா? குணமாக்குவீங்களா? இப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்குது. விசுவாசம் வர்றது இதெல்லாம் காட்ட முடியாதுல்ல. விசுவாசம் வர்றத போய் எனக்கு விசுவாசம் வர்றதுக்கு நான் எங்கே போய் காட்டேன்? விசுவாசம் உள்ளே இருக்கணும், அங்கே கிரியை செய்கிறது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். கொஞ்ச நேரம் அந்த அம்மாவை கவனிச்சோம். அந்த அம்மா என்னன்னா, யாருக்கோ அவங்க பேத்திக்கு மாப்பிள்ளையை பார்க்குதாங்க, அது மட்டும் புரிஞ்சிச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம், வரங்கள் இருக்கு, 9 வரங்கள் இருக்கு. அந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம். 9 வரங்கள் அந்த ஐயாவுக்குள்ள இருந்துச்சு, இந்த ஐயாவுக்குள்ள இருந்துச்சு, உங்களுக்கு இப்படி 9 வரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டப்பதான் நாங்கள் சொன்னோம், 9 வரங்களை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ அந்த 9 வரங்கள் அவர்கிட்ட தான் இருக்கு, எங்களுக்கு தேவையானப்ப கொடுப்பாரு. அந்த அம்மா ஏன் ஓடியா போச்சு அது கேபினுக்கு. காரணம் என்னன்னா, சிலருக்கு பர்டிகுலர் ஒரு தீர்க்கதரிசன வரத்தை கத்த தந்திருப்பார், அவங்க தீர்க்கதரிசி. சிலருக்கு குணமாக்கும் வரத்தை கத்த தந்திருப்பார், அவர்கள் குணமாக்குற அபிஷேகத்தை பெற்றவர்கள். இப்ப மறைந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு கத்த தந்திருக்கிற அந்த கிருபை என்ன தெரியுமா? லவ் அண்ட் கம்பேஷன், அன்பும் மனதுருக்கமும் அவருக்கு தந்திருந்தாரு. அதுல
பல வரங்கள் அவருக்குள்ள கிரியை செய்யும். இப்ப நமக்கு இந்த வரம் தான் கிரியை செய்யுன்னு சொல்ற. ஆவியானவர் சூழலுக்கு ஏற்றபடி, இடத்துக்கு ஏற்றபடி ஆவியானவர் கிரியை செய்வார். நாம நம்பணும், விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், என்னை நடத்துவார். என் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நான் இழந்து விடக்கூடாது. நம்ம ஆவியானவர் நமக்குள்ள அபிஷேகத்தை தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டாதான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். சொப்பனங்கள் மூலமா பேசுவாரு, தரிசனங்கள் மூலமாய் பேசுவார். இந்த காலை வேளையில் மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த மாம்சமான யாவர்ல உங்களையும் குறித்திருக்கிறார். இப்ப நீங்களும் அதுல ஒரு ஆள் தான். உங்கள் மேலேயும் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறேன். ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிருக்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நமக்கு கர்த்தர் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ முதல்ல அதை வெளிப்படுத்துவார். தேசங்கள்ல நடக்க போறதை சொல்லுவாரு, சபைக்குள்ள நடக்க போறது சொல்லுவாரு, மாநிலத்தில் நடக்க போறது சொல்லுவாரு, குடும்பத்தில் நடக்க போறது சொல்றாரு, பிசினஸில் நடக்க போறது சொல்றாரு. அந்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ள அவர் கட்டளையிட விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்து உங்களை காப்பாராக. ஆமேன்.